வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஊராட்சியை ஆரல்வாய்மொழி பேரூராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டம் தோவாளையில் நடைபெற்றது. தோவாளையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தோவாளை ஊராட்சி பொதுமக்களின் நலன் பாதிக்கும் வகையில் உள்ள இத்திட்டத்தை கைவிடக் கோரி அஇஅதிமுக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் விளக்க உரை ஆற்றினார்கள். இந்நிகழ்வில் குமரி கிழக்கு மாவட்ட கழக இணை செயலாளர், தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தினி பவதியப்பன், கழக மீனவர் அணி இணை செயலாளர் பசலியன் நாஸ்ரேத், தோவாளை ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள், தோவாளை ஊராட்சி அனைத்து சமுதாய தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஊராட்சி பொதுமக்களின் ஆர்ப்பாட்டம், ஊராட்சி பொதுமக்களின் ஆர்ப்பாட்டம். போராடுவோம் 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 போராடுவோம், உரிமைக்காக போராடுவோம், உரிமைக்காக போராடுவோம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம், மாவட்ட பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கிறோம், மாவட்ட பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். போராடுவோம் 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 போராடுவோம், உணர்வுக்காக போராடுவோம், உணர்வுக்காக போராடுவோம். தடுத்துடு தடுத்துடு தடுத்துடு, ஊராட்சிய பேரூராட்சியாவை தடுத்துடு, தடுத்துடு தடுத்துடு, ஊராட்சிய பேரூராட்சியாவை தடுத்துடு. பறிக்காதே பறிக்காதே, ஊராட்சி மக்களின் உரிமையை பறிக்காதே, ஊராட்சி மக்களின் உரிமையை பறிக்காதே. திருப்பி அனுப்பு திருப்பி அனுப்பு திருப்பி அனுப்பு திருப்பி அனுப்பு, பேரூராட்சி நிர்வாகம் கோரிக்கை வைத்து திருப்பி அனுப்பு. வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு, ஊராட்சி மக்களை நிம்மதியாக வாழ விடு, ஊராட்சி மக்களை நிம்மதியாக வாழ விடு. வேண்டும் 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 வேண்டும், ஊராட்சி நிர்வாகம் வேண்டும், ஊராட்சி நிர்வாகம் வேண்டும். ஆர்ப்பாட்டம் இத்துடன் நின்றுவிடாது. இது தொடர்ந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து இருக்க முடியும். முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை, ஒரு ஊராட்சி பேரூராட்சி மாறும் பொழுது கடுமையான தண்ணீர் பிரச்சனை வந்துடும், பாப்புலேஷன் அதிகமாகிவிடும். ஆகவேதான் இதையெல்லாம் தடுக்கும் விதமாக, இந்த அரசுக்கு உணர்த்தும் விதமாக, இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு உணர்த்தும் விதமாக, இங்கே இருக்கக்கூடிய டவுன் பஞ்சாயத்தினுடைய ஏடிக்கு உணர்த்தும் விதமாக ஒரு எதிர்ப்பை நாம் தெரிவிக்கிறோம். இதன் மூலம் அவர்கள் அதை வாபஸ் செய்ய வேண்டும். அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. ஆக நிச்சயம் நம்மளுடைய கோரிக்கை வெற்றி பெறும். இது சம்பந்தமாக சட்டமன்றத்திலே கேள்வி நடத்தி வந்தாலும் சரி, 3 நாள் சட்டமன்றம் இருக்கும். இப்போ எடுத்த அந்த 3 நாள் ஏதாவது டைம் கொடுத்த பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக பேசி விடுவேன். அமைச்சர்களும் நேரடியாக பேசலாம். அதை ஏனென்றால் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டு விட்டார்கள், ஒரு சொல்லை விட்டு விட்டார்கள். மாண்பு அமைச்சர் கடந்த 2023 சட்டமன்றத்தினுடைய அவருடைய கோரிக்கை, மானிய கோரிக்கையின் போது இந்த கருத்தை அவர் பதிலுரையில் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் இதை எடுக்கிறோம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அசம்பிளிலேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்தாச்சுன்னா அது ஒரு எஃபெக்டிவா இருக்கும். அந்த அசம்பிளிலேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து இந்த லெட்டர்ல இந்த சென்டென்ஸ் சேர்த்துட்டாங்க. அதிகாரிகளாக சேர்த்தா பிரச்சனை இல்லை. அமைச்சர் பதில் உரையில் இதை கூறியிருக்கிறார், இதை கூறியிருக்கிறார். தரமான ஊராட்சிகள் எல்லாம் பேரூராட்சி இழைக்கப்படும். அந்த வார்த்தையினால் தான் இவ்வளவு குழப்பம். இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நம் மாவட்டத்துக்கு முதல்வராக இதை புகுத்தி இருக்கிறார்கள். இதுவரை மற்ற மாவட்டத்தில் இதுவரை போனதாக தெரியவில்லை.
நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளும் அங்கங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் இதை கைவிட வேண்டும் என்று போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நமது ஊராட்சியிலும் இந்த நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து சமுதாயத்தையும், அனைத்து அரசியல் கட்சியையும், அரசியலுக்கும் சமுதாயத்திற்கும் அப்பாற்பட்டு தோவாளையை நாம் காப்போம், தோவாளையுடைய உரிமையை காப்போம். தோவாளை மக்கள் என்றென்றும் கிராமவாசிகளாக இருந்தாலும் அவர்கள் நகரவாசிகளாக இருப்பார்களா என்ற எண்ணம் அரசுக்கோ மற்றவர்களுக்கோ வரக்கூடாது என்பதை உணர்த்தும் வகையிலே நாம் கிராமத்தின் அடிப்படை உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.